அன்பிற்கினிய ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் உங்கள் மணிகணேசனின் அன்பான வணக்கங்கள். ரைட், இப்போ நம்ம டெட்டு தமிழ்ல நூலாசிரியர்கள் மற்றும் அவர்களுடைய சிறப்பு பெயர்கள் இதை நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் ஒரு முக்கியமான கேள்விகள் தான், அப்பப்ப வரும். நமக்கு ஒரே நேரத்துல இவரா அவரான்னு நம்மளே என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அப்ப அந்த மாதிரி ஆக வேண்டியதில்லை. அவரவர்களுக்குரிய அந்த சிறப்பு பெயர்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவர்களை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். அவர்கள் எழுதிய அந்த தமிழுக்கு அவர்கள் செய்த தொண்டு, கான்ட்ரிபியூஷன் சொல்லுவோம்ல, அதையும் நம்ம அறிந்து கொள்ள முடியும். அதன் வகையில் இப்போ நம்ம ஒரு 50 முக்கியமான கேள்விகளை இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேவா? வாங்க பார்க்க போவோம். ரைட், இங்க முதல் கேள்வி, சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? சிந்துக்கு தந்தைன்னா சிந்து ஒரு பொண்ணு அப்படின்லாம் நினைச்சுக்க கூடாது. சிந்து என்பது அந்த பாடல்ல காவடி சிந்துன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி அது ஒரு ராகத்துல வரக்கூடியது சிந்து. அந்த சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா நம்முடைய பாரதியார் தான். பாரதியாரின் கவித்திறனை போற்றி இவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படின்னு கொடுக்குறாங்க. இதை விட அவருடைய பாரதியார் கவிதைகள்ல காவடி சிந்துங்கிற அந்த அடிப்படையிலேயே அந்த பாடல்களை எழுதியிருப்பார். சிந்துக்கு தந்தை பாரதியார். ஓகே, அடுத்த கேள்வி, இரண்டாவது கேள்வி வாங்க போவோம். புரட்சி கவி மற்றும் பாவேந்தர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா இது நன்றாகவே உங்களுக்கு தெரியும். யாருன்னா நம்முடைய பாரதிதாசன் தான். இவரது புரட்சிகரமான கருத்துக்களால் இவ்வாறு அழைக்கப்படுகிறார். அடுத்து கேள்வி நம்பர் 3, உவமை கவிஞர் என்று அழைக்கப்படும் தமிழ் அறிஞர் யார்? உவமை கவிஞர். இவருடைய பாடல்கள் பெரும்பாலும் உவமைகளை மையமா வச்சுட்டே தான் இருக்கும். அதனாலதான் இவரை உவமை கவிஞர் அப்படின்னு சொல்றாங்க. உவமை அப்படிங்கிறது இரண்டு பொருள்களை ஒன்றோடு ஒன்று பொருத்தி கவி பாடுவது. அப்ப அந்த மாதிரி அதை உவமைன்னு சொல்லுவோம். அதுல போலங்கிற உறுப்பு வரும். இதை போல அப்படின்னு வரும். நிலவை போன்ற முகம், நிலவு போல் முகம் அப்படின்னு சொல்றோம்ல, அது எல்லாமே உவமை தான். ஓகே, இந்த உவமை கவிஞர் என்று அழைக்கப்படும் தமிழறிஞர் யாருன்னா சுரதா தான். பாடல்களில் மிகுதியாக உவமைகளை பயன்படுத்தியதால் இப்பெயர் பெற்றார். ஓகே, அடுத்து நான்காவது கேள்வி, தமிழ் தென்றல் என சிறப்பிக்கப்படும் அறிஞர் யார்? தமிழ் தென்றல் அப்படின்னாலே திரு வி கல்யாண சுந்தரனார் தான். இவரது மேடை பேச்சின் இனிமை கருதி இப்பெயர் வழங்கப்பட்டது, தமிழ் தென்றல் அப்படின்னு. அடுத்து ஐந்தாவது கேள்வி, பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? பாவலரேறு அப்படின்னு சொன்னாலே பாவல ஆரம்பிக்குதா? இங்க பாருங்க, பெருஞ்சித்திரனார் இவர்தான். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். தமிழ் உணர்வை ஊட்டிய இவருக்கு இப்பெயர் வழங்கப்பட்டது. அடுத்து ஆறாவது கேள்வி, திராவிட நாட்டின் வானம்பாடி என பாராட்ட பெற்றவர் யார்? முடியரசன் தான். இந்த பட்டத்தை கொடுத்தவர் பேரறிஞர் அண்ணா தான். அடுத்து ஏழாவது கேள்வி, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று போற்றப்படும் கவிஞர் யார்? வேர்ட்ஸ்வொர்த் ஒரு இயற்கை கவிஞன், நேச்சர் போயட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில இயற்கையை பத்தி அதிகமா பாடினவர் யாருன்னு கேட்டா வாணிதாசன். அதனால இவரை தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று அழைக்கிறார்கள், வாணிதாசன். அடுத்த கேள்வி, எட்டாவது கேள்வி, காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? காந்திய கவிஞர் என்று சொல்பவர் யாருன்னு கேட்டா கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுதுன்னு பாடினார்ல, அவர்தான் வே ராமலிங்கனார். இவர்தான் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். இவர்தான் தமிழ்நாட்டினுடைய முதல் அரசவை கவிஞரும் இவர்தான், ஞாபகத்துல வச்சுங்க. முதல் அரசவை கவிஞரும் நாமக்கல்லார் அப்படின்னு அழைப்பாங்க. இந்த இடத்துல நாமக்கல் எடுத்துட்டான், வே ராமலிங்கனார் அப்படின்னு மட்டும் வச்சிருக்கிறாங்க. நம்ம குழம்பாம கரெக்டா காந்திய கவிஞர் இவர் தான் அப்படின்னு நம்ம டிக் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அடுத்து ஒன்பதாவது கேள்வி, சிறுகதை மன்னன் என்று சிறப்பிக்கப்படும் எழுத்தாளர் யார்? சிறுகதை மன்னன் அப்படின்னாலே புதுமை பித்தர் தான்.
தமிழ் சிறுகதை உலகில் புதிய உத்திகளை கையாண்டதால் இப்பெயர் பெற்றார். சிறுகதை மன்னன், புதுமை பித்தன். அடுத்து 10வது கேள்வி. தமிழ் தாத்தா என அன்போடு அழைக்கப்படுபவர் யார்? இது நல்லாவே தெரியும். உவே சாமிநாத ஐயர். பழந்தமிழ் ஓலைச்சுவடிகளை தேடி தேடி பதிப்பித்ததால் இப்பெயர் பெற்றார். தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர். அடுத்து 11வது கேள்வி. தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை அப்படின்னாலே மறைமலை அடிகள் தான். அவர் பேர் தான் உங்களுக்கு ஞாபகத்தில் வரணும். தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை. இவர் தனித்தமிழ் இயக்கத்தை தோற்றுவித்தவர். அடுத்து 12வது கேள்வி. தென்னாட்டு பெர்னாட் ஷா என்று போற்றப்படுவோர் யார்? தென்னாட்டு பெர்னாட் ஷா அப்படிங்கிறவரு அறிஞர் அண்ணா தான். இவரது நாடக மற்றும் எழுத்து திறமைக்காக இப்பெயர் பெற்றார். அடுத்து 13வது கேள்வி. பகுத்தறிவு பகலவன் மற்றும் வைக்கம் வீரர் என அழைக்கப்படுவோர் யார்? இது நல்லாவே தெரியும். வைக்கம் வீரர், பகுத்தறிவு பகலவன் ஈவேரா பெரியார் தான். மூட நம்பிக்கைகளை எதிர்த்து பகுத்தறிவை பரப்பியதால் இப்பெயர் இவருக்கு கிடைக்கப்பெற்றது. நம்ம அடுத்த கேள்வி பார்க்கலாம். என்ன கேள்வி? 14வது கேள்வி. மொழி ஞாயிறு என போற்றப்படும் தமிழறிஞர் யார்? மொழி ஞாயிறு. ரைட். ஏற்கனவே பாவலரேறு அப்படின்னு ஒருத்தரை பார்த்தோம். அவர் யாரு? பெருஞ்சித்திரனார். இப்ப யார் வந்திருக்கிறா? மொழி ஞாயிறு அப்படின்னு வந்திருக்கிறாங்க. இவர் யாருன்னு கேட்டா, தமிழ் மொழிக்காக நிறைய பங்களிப்பு செய்தவர். தேவநேய பாவாணர். இவர் தமிழ் மொழியின் வேர்ச்சொல் ஆய்வில் சிறப்பு பெற்றதால் இப்பெயர் பெற்றார். மொழி ஞாயிறு. தேவநேய பாவாணர். ஓகே. அடுத்து 15வது கேள்வி. தேசியம் காத்த செம்மல் என திருவிக்கவால் பாராட்டப்பட்டவர் யார்? அப்ப தேசியம் காத்த செம்மல்னா யாருன்னு தெரியணும். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். சரி, இந்த தேசியம் காத்த செம்மல் அப்படிங்கிற பட்டப்பேரை அவருக்கு தந்தவர் யாரு, பாராட்டியவர் யாருன்னு கேட்டா திருவிக்க. இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, சுத்த தியாகி. சுத்த தியாகின்னு பேரு. அதை கொடுத்தவர் தந்தை பெரியார். எல்லாம் யாருக்கு? பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு. இவரை பத்தி பாடம் நமக்கு 7ஆம் வகுப்புல இருக்குது. அடுத்து 16வது கேள்வி. கவி ஞாயிறு. ஏற்கனவே என்ன பார்த்தோம்? மொழி ஞாயிறுன்னு பார்த்தோமா, தேவநேய பாவாணர்னு. இப்ப இந்த இடத்துல கவி ஞாயிறு அப்படின்னு பட்டம் கொடுத்துருக்காங்க. அடைமொழி கொடுத்துருக்கு. அந்த அடைமொழிக்கு சொந்தக்காரர் யாருன்னா தாரா பாரதி. இவரது கவித்திறனை போற்றி இப்பெயர் வழங்கப்பட்டது. தாரா பாரதி தான் கவி ஞாயிறு. இவர்தான் வெறுங்கை என்பது மூடத்தனம், நம் விரல்கள் 10 மூலதனம் என்று அந்த ஒரு உத்வேக பாடலை எழுதியவர் தாரா பாரதி தான். ஓகே. அடுத்து 17வது கேள்வி. புதுக்கவிதையின் பிதாமகன் என போற்றப்படுபவர் யார்? புதுக்கவிதையின் பிதாமகன். புதுக்கவிதையின் பிதாமகன் நா. பிச்சமூர்த்தி தான். தமிழில் புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் நா. பிச்சமூர்த்தி தான். நா. பிச்சமூர்த்தி தான். இவர் தான் புதுக்கவிதையின் பிதாமகன் அப்படின்னு அழைக்கப்படுகிறார். அடுத்து 18வது கேள்வி. கவிக்கோ என அழைக்கப்படும் கவிஞர் யார்? கவிக்கோ அப்படின்னாலே அப்துல் ரஹ்மான் தான். கவிக்கோ அப்துல் ரஹ்மான். இவர் தான் என்ன பண்ணாரு? குழந்தைகள் தினத்தை கொண்டாடுவோரே, குழந்தைகளை எப்போது கொண்டாடப் போகிறீர்கள் அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்டார். கவிக்கோ அப்துல் ரஹ்மான். அடுத்த கேள்வி 19வது கேள்வி. மக்கள் கவிஞர் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுவோர் யார் அப்படின்னு கேட்டா, மக்கள் கவிஞர்னாலே உங்க மனசுல வந்துடும். யாரு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான். பட்டுக்கோட்டைய பாட்டுக்கோட்டையா மாற்றியவர் இவர் தான். எம்ஜிஆர் தன்னுடைய ஆட்சி கட்டில்ல ஒரு கால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின்
பாடல்கள் அப்படின்னு பெருமிதத்தோட பாராட்டப்பட்ட ஒரு நபர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவர் மக்கள் கவிஞர் என்று போற்றப்படுகிறார். அடுத்து 20வது கேள்வி, பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் யார்? பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. இவரும் அந்த மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை காலத்தவர் தான், உடுமலை நாராயண கவி. இவர் நிறைய சினிமா பாடல்கள்ல பழைய சிவாஜி எம்ஜிஆர்கள் பாடல்கள் நிறைய பகுத்தறிவு கருத்துக்களை பாடல்கள்ல வெளிப்படுத்தியிருக்கிறார் உடுமலை நாராயண கவி. அதனாலதான் அவருக்கு வந்து பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு போட்டோம். பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. அடுத்து 21வது கேள்வி, கவி சக்கரவர்த்தி அப்படின்னு சொன்னாலே யார் உங்களுக்கு நம்முடைய நினைவுக்கு வருவார்? கவி சக்கரவர்த்தி கம்பர் தான். காக்கா கவி சக்கரவர்த்தி கம்பர். அடுத்து 22வது கேள்வி, தெய்வ புலவர் பொய்யில் புலவர். இத சொன்னாலே நமக்கு கரெக்டா தெரியும், வேற யாரு? திருவள்ளுவர் தான். தெய்வ புலவர் பொய்யில் புலவர் என்றெல்லாம் சிறப்பிக்கப்படுபவர் திருக்குறளை இயற்றிய நம் திருவள்ளுவர் தான். அடுத்து 23வது கேள்வி, தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று இளங்கோவடிகளால் பாராட்டப்பட்டவர் யார்? இதுல வந்து ஒரு வார்த்தை இருக்கு, சாத்தன்னு இருக்கு. அப்ப பதிலையும் பாருங்க, சித்தலை சாத்தனார்னு இருக்கா. அப்ப நமக்கு ஒரு ஹிண்ட் கிடைச்சிட்டா சரி, இவரு தான் தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் அப்படிலாம் பாராட்டப்பட்டவர் யாருன்னு கேட்டா சீத்தலை சாத்தனார் தான். யாரால் அப்படி பாராட்டப்பட்டார் அப்படின்னா இளங்கோவடிகளால பாராட்டப்பட்டவர். இருவரும் சமகாலத்தை சேர்ந்தவர்கள். அதனாலதான் இருவரும் எழுதிய அந்த காப்பியம், இளங்கோவடிகள் எழுதிய சிலப்பதிகாரம், சீத்தலை சாத்தனார் எழுதிய மணிமேகலை, இரண்டு காப்பியங்களையும் இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்து 24வது கேள்வி, கரிசல் இலக்கியத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? கரிசல் இலக்கியத்தின் தந்தை இங்க இருக்கக்கூடிய கி ராஜநாராயணன், கு அழகிரிசாமி, பூமணி இவர்கள் எல்லாமே கரிசல் இலக்கியத்தின் படைப்பாளிகள். இவர் இதுல கரிசல் இலக்கியத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாருன்னா கி ராஜநாராயணன் தான். கரிசல் வட்டார வழக்கில் கதைகளை எழுதியதால் இப்பெயர் பெற்றார். இவருடைய ஃபேமஸான 2 புக்கு வந்து கோபல்லபுரம், கோபல்ல கிராமம் ஒரு புத்தகம், ஒரு நாவல். அடுத்து அதன் தொடர்ச்சியா என்ன எழுதுறாருன்னா கோபல்ல கிராமத்து மக்கள்னு ஒரு புக் எழுதுறாரு. கோபல்ல கிராமத்து மக்கள், இது ரெண்டுமே அவர் கி ராஜநாராயணன் எழுதிய நாவல். அதனாலதான் இவர் வந்து கரிசல் இலக்கியத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். எல்லாம் இந்த பக்கம் அந்த திருநெல்வேலி சைடு, ராஜபாளையம் அந்த சைடு. அடுத்து 25வது கேள்வி, இறக்கும் போது இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என தன் கல்லறையில் எழுதக்கூடியவர் யார்? நல்லாவே தெரியும், யார் அவரு? ஜியு போப்பு தான். தமிழ் மீதிருந்த அளப்பரிய காதலால் இவ்வாறு எழுதச் சொன்னார். அடுத்து 26வது கேள்வி, கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி என்பதன் தமிழாக்கமாக தைரியநாதர் என்று அறியப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இவர் வந்து கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கிங்கிற பெயர்ல தான் இந்தியாவுக்குள்ள, தமிழ்நாட்டுக்குள்ள வராரு. இங்க வந்து என்ன பண்றாருன்னா தமிழ் மொழியை கத்துக்கிட்டு என்ன பண்றாருன்னா தன்னுடைய பேர்ல இருக்கிற அந்த கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கிங்கிற பேரை என்ன பண்றாருன்னா தைரியநாதர்னு மாத்துறாரு. அப்புறம் அந்த பேரை இன்னும் சிறப்பு பெயரா வீரமா முனிவர்னு மாத்திக்கிறாரு. தைரியநாதர், வீரமா முனிவர் எல்லாம் ஒரே பேர் தான். இவருடைய தமிழ் மொழிக்கு இவருடைய பங்களிப்பு மிக மிக முக்கியமானது. இன்னைக்கு நம்ம எழுதுறோம்ல, ஏனிக்கு வந்து ஏ போட்டு எழுதுறோம்ல, அது மாதிரி ஓனானுக்கு ஓ போட்டு எழுதுறோம்ல, அந்த எழுத்துக்களுடைய வடிவத்தை மாற்றியவர் வீரமாமுனிவர் தான். எங்கேருந்து வந்திருக்காரு பாருங்க. கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கியா அயல் நாட்டவரா தமிழ்நாட்டுக்குள்ள வந்து தைரியநாதரா அறியப்பட்ட தன்னுடைய பெயரை வந்து
தமிழாக்கம் செய்து அவர் என்ன பண்றாரு, அப்புறமேலுக்கு சிறப்பு பெயர் நம்ம எல்லாருமே என்ன பண்றாங்க, அவரை வந்து வீரமா முனிவர்னு சொல்றோம். பெரிய சதுராகராதியை எழுதியவரும் இவர்தான். இவருடைய பங்களிப்பு அதே போல தமிழ் ஃபுல்லா செய்யுளா தான் இருக்கும். எல்லாம் செய்யுள் தான், வெறும் பாடல் தான். காப்பியமா இருந்தாலும் சரி, எல்லா காவியமா இருந்தாலும் சரி, முதல்ல உரைநடை இலக்கியத்தை கொண்டு வந்தவர் இவர்தான், வீரமாமுனிவர் தான். இதெல்லாம் அப்படியே தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் ஒரு மனுஷனுக்கு நேராவே அப்படி இப்படி பார்த்துட்டு போனோம்னா, சில நேரத்துல கொஸ்டின் அப்படி மாத்தி கேட்டாங்கன்னா நம்ம அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஒண்ணு. அடுத்தது, இவர் எழுதிய அந்த பரமார்த்த குரு கதைகள் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். சிரிச்சு சிரிச்சு அந்த கதைகளை படிச்சிட்டோம்னா சிரிச்சு சிரிச்சு வயிறே புண்ணாகிடும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சின்ன தொகுப்பு தான் அது, பரமார்த்த குரு கதைகள். இதெல்லாம் இவருடைய பங்களிப்பு. இவர் ஒரு தமிழர் கிடையாது, வெளிநாட்டவர். இங்க வந்து தைரியநாதரா அறியப்பட்டு வீரமாமுனிவரா அவர் வந்து அவ்வளவு பங்களிப்பு செய்யறாரு. இதெல்லாம் ரைட்டு. இப்ப கேள்விய ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்ப வீரமாமுனிவரை பத்தி ஒரு சின்ன ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிடும். ஏன்னா டக்குன்னு சதுர அகராதியை எழுதியவர் யார் அப்படின்னா, நம்ம தமிழ்ல இருக்கிற ஆளை தேடிக்கிட்டு இருப்போம். பாரதிதாசனா இருப்பாரா இல்ல கண்ணதாசனா இருப்பாருன்னு. அவங்க யாரும் இல்ல, வீரமாமுனிவர்னு நமக்கு தெரியணும். இல்ல தொல்காப்பியரா இருப்பாரா, இல்ல நன்னூலை எழுதிய பவனந்தி முனிவரா இருப்பான்னு நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், பிங்கி பாங்கி போட்டுக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் பண்ண வேண்டியதில்லை, வீரமாமுனிவர் தான். ஓகே, அடுத்த கேள்வி 27வது கேள்வி. தமிழ் பதிப்புத்துறையின் தந்தை என போற்றப்படுபவர் யார்? தமிழ் பதிப்புத்துறையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் சி.வை. தாமோதரனார். இவர்தான். இவர் வந்து பழந்தமிழ் நூல்களை பதிப்பிப்பதில் முன்னோடியாக திகழ்ந்ததால் இப்பெயர் பெற்றார். தமிழ் பதிப்புத்துறையின் தந்தை சி.வை. தாமோதரனார். அடுத்து 28வது கேள்வி. வசன நடை கைவந்த வல்லாளர் வசன நடை கைவந்த வல்லாளர் என பாராட்டப்பட்டவர் யார்? வசன நடை கைவந்த வல்லாளர் என பாராட்டப்பட்டவர் ஆறுமுக நாவலர். தமிழ் உரைநடையை எளிமைப்படுத்தியதால் இப்பெயர் பெற்றார். இவர் வந்து இலங்கையை சேர்ந்தவர். இவர் ஆறுமுக நாவலர். இது ஒரு கூடுதல் தகவல். சப்போஸ் கூற்று இதுல வந்து இப்படி கேட்பாங்க, வசன நடை கைவந்த வல்லாளர் என பாராட்டப்படுபவர் ஆறுமுக நாவலர், இவர் வந்து இலங்கை நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா 2 கூற்றுமே சரின்னு நம்ம குறிக்கணும். ஏன்னா கேள்வி எப்படி எந்த வடிவத்துல வரும்னு சொல்ல முடியாது. அடுத்து 29வது கேள்வி. திராவிட சாஸ்திரி என்று சிறப்பிக்கப்பட்ட தமிழறிஞர் யார்? திராவிட சாஸ்திரி என்று சிறப்பிக்கப்பட்ட தமிழறிஞர் பரிதிமாற் கலைஞர். ஏன்னா அங்க கொடுத்திருக்கக்கூடிய 4ல வந்த தேவனையப்பாவனர் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். யார் அவரு? மொழி ஞாயிறு. ஊவேசா யாரு? தமிழ் தாத்தா. மறைமலையடிகள் யாரு? தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை. அப்ப திராவிட சாஸ்திரி என்று சிறப்பிக்கப்பட்ட தமிழறிஞர் யாருன்னா பரிதிமாற் கலைஞர் தான். அடுத்து 30வது கேள்வி. சிறுகதையின் ஆசான் என்று போற்றப்படும் எழுத்தாளர் யார்? ஏற்கனவே சிறுகதையின் முன்னாடியே பார்த்தவன் சிறுகதை மன்னன் புதுமைப்பித்தன். சிறுகதையின் ஆசான் அப்படின்னா கூப்ப ராஜகோபாலன். இவர்தான் தமிழ் சிறுகதை உலகிற்கு சிறந்த பங்களிப்பை அளித்ததால் இப்பெயர் பெற்றார். சிறுகதையின் ஆசான் என்று சொன்னோம்னா அது கூப்ப ராஜகோபாலன். இவர் வந்து நம்ம கும்பகோணத்தை சேர்ந்தவர் தான். இவருடைய ஃபேமஸான கதை வந்து விடியுமாங்கிற ஒரு கதை, அற்புதமான கதை. ஒரு ரயில் பயணத்துல நடக்கக்கூடிய ஒரு கதை, படிங்க. அடுத்து 31வது கேள்வி. வரலாற்று நாவலின் தந்தை என போற்றப்படும் எழுத்தாளர் யார்? வரலாற்று நாவலின் தந்தை என போற்றப்படும் எழுத்தாளர் யார்? இங்க இருக்கக்கூடிய 4 ஆப்ஷனுமே வரலாற்று நாவல் எழுதியவர்கள் தான். கல்கி கிருஷ்ணமூர்த்தி, நா. பார்த்தசாரதி, அகிலன், சாண்டில்யன். ஓகே, இதுல
அப்ப வரலாற்று நாவலை எழுதியவர்கள் இந்த 4 பேருமே. இதுல தந்தை அப்படின்னா முன்னோடியா இருந்தவர் யாரு அப்படின்னா கல்கி கிருஷ்ணமூர்த்தி தான். இவர் எழுதியதான் அந்த பொன்னியின் செல்வன். அடுத்து 32வது கேள்வி. திருவருட்பிரகாச வள்ளலார் என அன்போடு அழைக்கப்படுபவர் யார்? அழகா தெரியுது. கேள்வியிலிருந்து பதிலை நோக்கி என்னுடைய ஒரு பாயிண்ட் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். வீடியோ தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும். கேள்வியிலேயே பதிலுக்கான ஹிண்ட் இருக்கும். அதை அப்படியே கெட்டியா பிடிச்சிட்டு பதிலை தேடினோம்னா நமக்கு கிடைச்சிரும். அப்ப திருவருட்பிரகாச வள்ளலார் என அன்போடு அழைக்கப்படுவோர் யாருன்னு கேட்டா ராமலிங்க அடிகளார். இவர்தான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பின்பற்றி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்று கூறியவர். இன்றும் வடலூர்ல அணையா விளக்காக இவர் ஏற்றி வைத்த அந்த இது என்னது அன்னதான திட்டம் இன்னமும் போயிட்டு தான் இருக்கு. திருவருட்பிரகாச வள்ளலார் அப்படின்னு சொன்னாலே ராமலிங்க அடிகளார் தான். ரைட். அடுத்து 33வது கேள்வி பார்க்கலாமா? தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றப்படும் பாடல்களை இயற்றியவர் யார்? ரைட். ஒரு கேள்விக்குள்ள இன்னொரு கேள்வியும் இருக்கு. தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொன்னாலே அது தாயுமானவர் பாடல்கள் தான். அந்த தொகுப்புக்கு பேர் தாயுமானவர் பாடல்கள் அப்படின்னு இருக்கும். அதை எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்றாங்க. அதை இயற்றியவர் யாருன்னு கேட்டா அந்த பாடல்லே தான் இருக்கே தாயுமானவர்கள் பாடல்னு. அப்ப அதை எழுதினவர் யாரு? தாயுமானவர் தான். அப்ப அதான் விடை. அப்ப தமிழ் மொழியின் உபநிடதம் தாயுமானவர் பாடல்கள். இது கூடுதலான ஒரு கேள்வி. அதை எழுதியவர் யாரு அப்படின்னா தாயுமானவர். அடுத்து 34வது கேள்வி. சூடி கொடுத்த சுடற்கொடி என போற்றப்படுபவர் யார்? சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னாலே யாருன்னா உங்களுக்கு தெரியும். இங்க இருக்கக்கூடிய பதில இருக்கிற 4 பேரும் பெண்கள் தான். ஔவையார், காரைக்கால் அம்மையார், ஆண்டாள், மங்கையர் கரசியார் எல்லாமே தமிழ் இலக்கியத்திற்கு குறிப்பாக பக்தி இலக்கியத்திற்கு நிறைய தொண்டு செய்தவர்கள் தான். இதுல சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு சொன்னாலே ஆண்டாள் தான். ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த ஆண்டாள். இவர் எழுதிய 2 நூல்கள், ஒன்று என்ன திருப்பாவை, இன்னொன்று என்ன நாச்சியார் திருமொழி. அடுத்து 35வது கேள்வி. குறிஞ்சி கோமான் என்று சிறப்பிக்கப்படும் சங்ககால புலவர் யார்? ரொம்ப அற்புதமான கேள்வி. குறிஞ்சி கோமான். திணைகள் 5 திணைகள் சொல்லுவோம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இததான் தற்போது மகிழ்முற்றம்னு பள்ளிக்கூடத்துல வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு இதுல கூட இந்த 5 திணை அடிப்படையில தான் மாணவர்களை அடையாளம் கண்டு பிரிச்சு வச்சிருப்பாங்க. அதுலதான் மகிழ்முற்றத்தினுடைய இதே அந்த 5 திணைகள்ல தான் இருக்கும். சரி, இதுல குறிஞ்சி திணையை பத்தி அற்புதமா பாடக்கூடிய இவர் குறிஞ்சி கவிஞர்னே சொல்லுவாங்க. இங்க என்ன பண்றாங்க, குறிஞ்சி கவிஞர், குறிஞ்சி கோமான் அப்படின்னு சொல்றாங்க. குறிஞ்சிக்கு அரசன் அப்படின்னு சொல்றது, கோமான்னா அரசன். அதாவது குறிஞ்சி திணையை பாடுவதில் வல்லவர். அது குறிஞ்சினால யாரு? கபிலர் தாங்க. அப்படியே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. குறிஞ்சி திணை பாடல்களை பாடுவதில் வல்லவர் கபிலர் தான். இந்த இடத்துல இங்கிலீஷ்ல சொல்லுவோம் பார்த்தீங்களா, அலிட்ரேஷன்னு. அதுல என்ன சொல்லுவோம்? அலிட்ரேஷன்னா கான்சனன்ட் சவுண்டு ஒரே மாதிரி இருக்கணும். ஸ்கை, இந்த பக்கம் ஸ்டார். ஸ்கைலையும் எஸ் இருக்கு, ஸ்டார்லயும் எஸ் இருக்கா வச்சுக்கிறோமா? அதே மாதிரி தமிழ்ல எடுத்துருவாங்க. தமிழ்ல அப்படியே தான் இருக்கு. மோனைன்னு சொல்லுவோம். முதல் எழுத்து ஒன்று இருந்தால் மோனை. அதே மாதிரிதான் குறிஞ்சியா கபிலர். இங்க என்ன, இங்க ஓரம்போகியார் கொடுத்துருக்கான், பரணர் கொடுத்துருக்கான், நக்கீரர் கொடுத்துருக்கான். அப்ப நம்ம டக்குன்னு இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். குறிஞ்சி கோமான் கபிலர் தான். ரைட். அடுத்து 36வது கேள்வி. வெண்பாவிற்கோர் புகழேந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. வெண்பா பாடுவதில் வல்லவர் புகழேந்தி புலவர் தான். அதிலே கொடுத்துருக்கான் வெண்பாவிற் புகழேந்தி அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்படி பாராட்டப்படக்கூடிய புலவர் யாரு அப்படின்னு கேட்கிறான். கேள்வியிலேயே பதிலுக்கான ஹிண்டு புகழேந்தி புலவர் தான். வெண்பா பாடுவதில் புகழேந்தி புலவர் தலை சிறந்தவர். இவர் எழுதிய
வெண்பாதான் நலவெண்பா. நலன் நலமகராசன்னு பார்த்திருப்போம்ல, அவனுடைய வாழ்க்கை வரலாறை பத்தி முழுசும் எழுதியிருப்பாரு நலவெண்பா. கேள்வி இப்படி கேட்டாலும் ஒரு கேள்வியிலிருந்து இன்னொரு கேள்வி. நலவெண்பாவை எழுதியவர் யாருன்னு கேட்டாலும் புகழேந்தி புலவர் தான். அவர் எதுல சிறந்தவர்? வெண்பா பாடுவதில் சிறந்தவர். கபிலர் எதில் சிறந்தவர்? குறிஞ்சி திணையை பாடுவதில் வல்லவர். அடுத்து 37வது கேள்வி. பரணிக்கோர் ஜெயங்கொண்டார். அழகா கொடுத்திருக்கான். இதுலயும் கேள்வியிலேருந்து பதில் இருக்கு. பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என போற்றப்படும் புலவர் யார் அப்படின்னு கேட்டார். இதெல்லாம் ரொம்ப எளிதான கேள்வி. இப்படி எல்லாம் வருமானு நம்ம யோசிப்போம். சில நேரத்துல வந்துச்சுன்னா அப்ப எதற்கும் நம்ம தயாரா இருக்கணும். அப்ப பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் அப்படின்னா அதை எழுதியவர் யாருன்னா ஜெயங்கொண்டார் செயங்கொண்டார் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இவர் பரணி இலக்கியம் இயற்றுவதில் மிகச் சிறந்தவர். பரணிங்கிறது சிற்றிலக்கியம் 96 வகை. அதுல ஒரு வகைதான் பரணி. இந்த பரணில காலத்தால் முற்பட்டது எது அப்படின்னு கேட்டா கலிங்கத்து பரணி. குலோத்துங்க சோழனை பற்றி பாடியிருப்பாரு கலிங்கத்து பரணி. அந்த கலிங்கத்து பரணியை எழுதியவர் யாருன்னு கேட்டா ஜெயங்கொண்டார் தான். முன்னாடியே பார்த்தோம்னா நலவெண்பாவை எழுதியவர் யாரு? புகழேந்தி புலவர். அவர் எதுல வல்லவர்? வெண்பா பாடுவதில் வல்லவர். இங்க அது மாதிரிதான். கலிங்கத்து பரணியை எழுதியவர் யாரு? ஜெயங்கொண்டார். அவர் எதுல வல்லவர்? பரணி பாடுவதில் வல்லவர். அதனாலதான் பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் அப்படின்னு போற்றி புகழப்படுகிறார். அடுத்து 38வது கேள்வி. கொடுக்கப்பட்ட பொருளில் உடனுக்குடன் கவிதை பாடுவதால் ஆசு கவி என அழைக்கப்படும் புலவர் யார்? ஆசு கவி அப்படின்னா ஒரு டக்குன்னு ஒரு தலைப்பை கொடுத்து உடனே எழுத சொல்றது. அப்படி எழுதுறதுல வல்லவர் யார் அப்படின்னா அது ஒருத்தர் இருக்காரு. யாரு? காளமேக புலவர். கார்மேகம் போல் கவிதைகளை பொழிவதால் இப்பெயர் பெற்றார். மழை போல அப்படியே கார்மேகம் அப்படியே சூழ்ந்துட்டு பொழியிற மாதிரி ஒரு பாட்டுக்கு கவிதையை பொழிஞ்சுக்கிட்டு இருப்பாரு. இந்த காளமேக புலவர் இரட்டுரம் மொழிதல் என்று அழைக்கக்கூடிய சிலேடை கவி பாடுவதில் வல்லவர். இரட்டுற மொழிதல் இவரை பத்தி அந்த பாடல் எழுதியிருப்பாரு. ஒரே இது 2 இதுக்கு பொருளா வரும். அந்த மாதிரி சிலேடை கவிதை எழுதக்கூடியவர் காளமேக புலவர். இவருக்கு இன்னொரு பேர் தான் ஆசு கவி. அடுத்து 39வது கேள்வி. ரசிகமணி என்று அன்போடு அழைக்கப்படும் தமிழறிஞர் யார் அப்படின்னா ரசிகமணினாலே டி.கே. சிதம்பரநாத முதலியார் தான். ரசிகமணி டி.கே.சி அப்படின்னு சொல்லுவாங்க. டி.கே.சின்னு சொல்லுவாங்க. அந்த சி என்னன்னு நமக்கு தெரியாமே இருக்கும். சித்தார்த்தனா இல்ல சின்னப்பாவா அப்படின்னு நினைச்சுட்டு இருப்போம். அது இல்ல, டி.கே. சிதம்பரநாத முதலியார். இல்லைன்னா இப்போ இந்த ஜாதி பெயரை எடுத்துட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா சிதம்பரநாதனார் அப்படின்னு போட்டுருவாங்க. டி.கே. சிதம்பரநாதனார் மரியாதையா சொல்றது. அப்ப அந்த மாதிரி இருந்தாலும் ரசிகமணினாலே டி.கே. சிதம்பரநாதனார் தான். ஓகேவா? அடுத்து 40வது கேள்வி. முத்தமிழ் காவலர் என போற்றப்படுபவர் யார்? முத்தமிழ் காவலர். முத்தமிழ் காவலர் அப்படின்னாலே கி.ஆ.பெ. விஸ்வநாதம். இவர் திருச்சியை சேர்ந்தவர் தான். அங்க இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனையிலேயே அவர் பேர் தான் எழுதியிருப்பாங்க. கி.ஆ.பெ. விஸ்வநாதன் தலைமை மருத்துவமனை அப்படின்னு எழுதியிருப்பாங்க. பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் அப்ப முத்தமிழ் காவலர். 3 தமிழுக்கும் இவர் பங்களிப்பை செய்திருக்கிறார். 3 தமிழ் என்ன அப்படின்னா இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். அப்ப இந்த அதனாலதான் இவர் முத்தமிழ் காவலர்னு சொல்றாங்க. சும்மனாச்சுக்கும் பேர்ல போடலாம் முடியாது. அப்ப அதனாலதான் முத்தமிழ் காவலர் அப்படின்னாலே கி.ஆ.பெ. விஸ்வநாதன் தான். ஞாபகத்துல வச்சுங்க. அடுத்தது 41வது கேள்வி. மின்சார கவி என்று சிறப்பிக்கப்பட்ட தற்கால எழுத்தாளர் யார்? தற்கால எழுத்தாளர் தான் அது. ஆனா இப்போது அவர் உயிரோட இல்லை. மின்சார கவி
அப்படின்னு மட்டும் ஞாபகத்தை வச்சுங்க. இவர் வந்து மின்சாரங்கிறது என்னது, அறிவியல் சம்பந்தப்பட்டது. அப்ப அறிவியல் சம்பந்தப்பட்ட நூல்கள் எழுதுறவர் யாருன்னா சுஜாதா தான். சுஜாதா என்பது பெண் பெயர் கிடையாது. நிறைய பேர் சுஜாதான்னா ஏதோ பெண்ணா இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. சுஜாதா என்பது அவர் ஆண் தான். அவர் பேர் ரங்கராஜன். அவர் தன்னுடைய பேரை வந்து என்ன பண்ணியிருக்காரு, சுஜாதாங்கிற பேர்ல புனை பெயரா வச்சுக்கிட்டாரு. இவர் வந்து ஒரு ஒரு தலை சிறந்த அறிவியல் வல்லுனர். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நம்ம. இவர் வந்து இவருடைய கிளாஸ்மேட் யாருன்னு சொல்லவா, நம்ம அப்துல் கலாம் இருக்கார்ல, அவரோட இணைந்து படித்தவர் தான் வரலாம். இவர் கண்டுபிடிச்ச அந்த கருவியில தான் நம்ம இன்னைக்கு வந்து வாக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம். தற்போது நடந்து முடிந்த தேர்தலில் வாக்கு போட்டோம். எதுல போட்டோம், இவிஎம்னு சொல்றோம்ல, அந்த ஓட்டிங் மிஷின், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் சொல்றோம்ல, அந்த கண்டுபிடிப்புல ஒன் ஆஃப் த மேன் சுஜாதா. எவ்வளவு சிறப்புக்குரியவர் பாருங்க. நம்ம நினைக்கிறோம் அவரு ஏதோ கதை எழுதினாரு, அறிவியல் சார்ந்த நாவல் எழுதுவாரு, சிறுகதையெல்லாம் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு நினைச்சிருப்போம். ஏதோ 10ஓட 11 அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா அப்படி இல்லை. அவர் இவ்வளவு முக்கியமான ஒரு நபர். மின்னணுவியல் துறையில் பணியாற்றியதாலும், மின்னணுவியல்ங்கிறது பிசிக்ஸ்ல ஒன் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். அது கூர்மையான எழுத்துக்களாலும் இப்ப இவர் தான் தமிழ் இலக்கியத்துக்குள்ள அறிவியல் இதை வந்து உள்ள வச்சார். இவர் அடியொற்றி தான் அப்புறம் நெல்லை சூமுத்து இவங்கெல்லாம் வர்றாங்க இப்ப. ஆனா இப்போதைக்கு சுஜாதா உயிரோடு இல்லை. அப்ப இவருடைய சிறப்பு பெயர் என்னன்னா மின்சார கவி. கவின்னா அப்ப கவிஞர். அப்ப இவர் முதல்ல கவிஞரா அடையாளப்படுத்திட்டு அப்புறம் சிறுகதையில எழுதியிருக்கிறாரு. அப்புறம் அறிவியல் சார்ந்த புதினங்கள் நிறைய எழுதியிருக்கிறார். இவருடைய புதினங்கள் எல்லாம் வந்து அந்த ரோபோலாம் தன்னுடைய புதினத்திலேயே சொல்லியிருப்பாரு. ரோபோ வச்சுலாம் அந்த நாவல்ல இருக்கும். ரைட், ஓகேவா? ரைட். அடுத்து வந்து 42வது கேள்வி. அசோகமித்திரன் என்ற புனைப்பெயரில் எழுதிய எழுத்தாளரின் இயற்பெயர் என்ன? அசோகமித்திரன் இந்த புனைப்பெயர்ல தான் எழுதிட்டு இருக்காரு அவரு. ரைட். அசோகமித்திரன் அவருடைய புனைப்பெயர் என்ன அப்படின்னா தியாகராஜன். அசோகமித்திரன்னா தியாகராஜன். இங்க பாருங்களேன், இங்க இருக்கிற 4 பேருமே புனைப்பெயர் தான். ஃபர்ஸ்ட் ரங்கராஜன் இருக்கா. ரங்கராஜன்னா யாரு தெரியுமா? சப்போஸ் பொறுத்துக்களை கொடுக்குறான், புனைப்பெயரா கொடுத்துட்றான். இந்த பக்கம் அந்த தமிழ் எழுத்தாளர்கள் பெயரை கொடுத்துட்றான். அப்ப நம்ம இது பண்ணணும்ல. ரங்கராஜன்னா இப்பதான் பார்த்தோம் சுஜாதா. ரங்கராஜன் சுஜாதா. அசோகமித்திரன் தியாகராஜன். முத்தையான்னு கொடுத்துருக்கோம்ல, அவர் யார் தெரியுமா? அவர் எழுதிய பாடல்கள் காலத்தால் அழியாத பாடலா நம்ம கொண்டாடிக்கிட்டு இருப்போம் இன்னைக்கும். முத்தையா இவர் தான் வந்து இவருடைய பாடல்கள் தான் சொன்னோமா, நம்ம நிறைய பாடல்கள் கேட்டிருக்கோம். யாரு? கண்ணதாசன் தாங்க. கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா. நினைச்சா அப்ப ஒண்ணு வந்துடும். ரங்கராஜன், சுஜாதா, தியாகராஜன், இப்ப நம்முடைய 42வது கேள்வியில இருக்கிற அசோகமித்திரன், முத்தையா, கண்ணதாசன். அடுத்தது விருத்தாசலம்னு ஒரு ஆளை கொடுத்துருக்காங்கல்ல, அது யாருன்னு தெரியணும்ல. விருத்தாசலம் அப்படின்னா யாருன்னு கேட்டா, நம்ம பார்த்தோம்ல சிறுகதையின் மன்னன்னு பார்த்தோம்ல. யாரை பார்த்தோம்? சிறுகதையின் மன்னன் புதுமை பித்தன். அந்த புதுமை பித்தனுடைய இயற்பெயர் தான் விருத்தாசலம். இந்த புதுமை பித்தனுடைய கடவுளும் கந்தசாமி பிள்ளையும்னு ஒரு கதை, அற்புதமான கதை, தேடி படிங்க. ஓகே. இப்ப அதெல்லாம் நம்ம இப்ப இதே கொஸ்டின் பொறுத்துக்க டைப்ல வந்தா இப்ப உங்களால அழகா விடையளிக்க முடியுமா முடியாதா? இந்த கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லிட்டு போறதுக்கு எனக்கு ஈஸி. அசோகமித்ரன் என்ற புனைப்பெயரில் இந்திய எழுதிய எழுத்தாளரின் இயற்பெயர் என்ன? தியாகராஜன் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா அப்படி சொல்லுவதனால மட்டும் பலன் கிடையாது. அதை சொல்றதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்ப எல்லாத்தையும் கோர்வையா கொடுத்து ஒரு ஒரு ஃபுல் பேக்கேஜில் கொடுத்தாதான் நாளைக்கு இதே கேள்வி இப்படி கேட்குறாங்க. கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன? நம்ம எல்லாருமே நினைச்சிருப்போம் அதுதான் அவருடைய உண்மையான பெயர்னு நினைச்சிருப்போம். ஆனா உண்மையான பெயர் வந்து முத்தையா. அப்ப இந்த மாதிரி நம்ம தெரிந்து கொள்வது, இதற்காக ஒரு 2-3 நிமிடங்களை
செலவழிப்பது என்பது அது தண்ட செலவுன்னு நினைக்க வேண்டாம். ஓகேவா? ரைட். வாங்க இதே இதுல 43வது கேள்விக்கு போவோம். கவி பேரரசு என்று சிறப்பிக்கப்படும் தற்கால கவிஞர் யார்? கவி பேரரசு அப்படின்னு சொன்னாலே தற்கால கவிஞர் இவர் வந்து வாழும் கவிஞர் தான். இதுல மேத்தா, வைரமுத்து, அப்துல் ரகுமான், வாலி. இதுல அப்துல் ரகுமான், வாலி வந்து இறந்துட்டாங்க. மேத்தா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு, வைரமுத்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. இந்த வாழக்கூடிய இந்த தற்கால கவிஞர்கள்ல கவி பேரரசுன்னு சொன்னாலே அது வைரமுத்து தான். இவர் தான் ஞாபகத்துல வச்சுங்க, அகிலனுக்கு அப்புறம் எழுத்தாளர் அகிலன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல வரலாற்று நாவல்கள்லாம் எழுதினவர்னு. அந்த அகிலன்னு ஒரு எழுத்தாளர். அவர் வந்து பாவை விளக்குன்னு ஒரு புத்தகத்துக்கு தான் ஞானபீட விருது வாங்கினாரு. அதுக்கப்புறம் ஞானபீட விருது யாருக்குமே வழங்கப்படலை. அதுக்கப்புறம் சமீபத்துல வாங்கியவர் யாருன்னு கேட்டா நம்முடைய கவி பேரரசு வைரமுத்து என்று அழைக்கக்கூடிய அந்த அவர் தான் வாங்கினார். இதெல்லாம் கூடுதல் தகவல். சப்போஸ் கேள்வி இப்படி கேட்கிறான், அண்மையில் ஞானபீட விருது பெற்ற தற்கால கவிஞர் யார் அப்படின்னா வைரமுத்துன்னு எழுத தெரியணும். கவி பேரரசுனாலும் வைரமுத்து தான், அண்மையில் ஞானபீட விருது வாங்கிய கவிஞர்னாலும் வைரமுத்துன்னு சொல்ல தெரியணும், எழுத தெரியணும். ஓகே, அடுத்து 44வது கேள்வி. மீரா என்ற புனைப்பெயரில் கவிதைகள் எழுதிய கவிஞரின் இயற்பெயர் என்ன? மீரா. இது வந்து மீரா நம்ம ஏற்கனவே சுஜாதான்னு பார்த்தோம்ல, ரங்கராஜன்கிற ஒரு இயற்பெயர் கொண்ட சுஜாதா. அதே போலதான் இங்க மீராங்கிறது ஒரு பெண்ணினுடைய பெயர் கிடையாது. பழைய இலக்கியத்துல வந்து அந்த கண்ணன் மீரா அந்த ஒண்ணு இருக்கும், அதெல்லாம் அந்த மாதிரிலாம் நினைச்சுக்க கூடாது நம்ம. இவர் வந்து இவர் வந்து வாழ்ந்து இப்ப நம்ம காலத்துல வாழ்ந்தவர் தான் அவரு, கவிஞர் தான் அவரு. இவர் பேர் ஒரு ஒரிஜினல் அதுலயே கொடுத்துருக்கான். அந்த நீங்க 4 விடைய பாத்தீங்கன்னா மீ ராஜேந்திரன் கொடுத்துருக்கான். அப்ப மீ ராஜேந்திரன் தான் மீரா அப்படின்னு வச்சிருக்கிறாரு. உண்மைதான், மீ ராஜேந்திரன் என்பதன் சுருக்கமே மீரா என்பதாகும். இவருடைய சில தொகுப்புகள் வந்து சொல்றேன், ஞாபகத்துல வச்சுங்க. ஊசிகள், அற்புதமான அரசியல் நெடி கொண்ட தொகுப்பு ஊசிகள். அதே போல அவர் எழுதிய அற்புதமான காதல் கவிதைகள் வந்து கனவுகள் பிளஸ் கற்பனைகள் இஸ் ஈக்குவல் டு காகிதங்கள் அப்படின்னு எழுதியிருப்பார். அது வந்து சில கவிஞர்களுக்கு சில புத்தகங்கள்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். இப்ப மேத்தா அப்படின்னாலே கண்ணீர் பூக்கள் தான். அது மாதிரி மீராவினுடைய கவிதைகள்ல ஃபேமஸ் ஆனது எல்லா அன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களையும் இளைஞர்களையும் கட்டி போட்டு ஒரு கவிதை தொகுப்புனா அந்த இதுதான். அந்த கனவுகள் பிளஸ் கற்பனைகள் இஸ் ஈக்குவல் டு காகிதங்கள்ங்கிற அந்த தொகுப்பு தான். அற்புதமான தொகுப்பு, தேடி படிங்க. இவர் வந்து அன்னம் அப்படின்னு ஒரு பதிப்பகம் வச்சு நடத்துறாரு. இப்ப அந்த பதிப்பகத்தை வந்து இவருடைய பையன் நடத்திட்டு இருக்காரு. ஓகே, இதெல்லாம் வந்து தெரிஞ்சுங்க. அடுத்து 45வது கேள்வி. வான்னு கொடுத்துருக்கான். வா இல்ல வ தான். வ என சுருக்கமாக அழைக்கப்படும் தமிழறிஞர் யாருனாலே அதுலயே நமக்கு தெரியுது. எல்லாமே கொடுத்துருக்கான். வன்னா வரதராசனார் தான். வரதராசனார். அடுத்து 46வது கேள்வி. திரைக்கவி திலகம் என்று சிறப்பிக்கப்பட்ட கவிஞர் யார்? திரைக்கவி திலகம். திரைக்கவி திலகம் வந்து யாருன்னு கேட்டா மருதகாசி தான். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மக்கள் கவிஞர். உடுமலை நாராயண கவி பகுத்தறிவு கவிராயர். கண்ணதாசன் கவி பேரரசு கவியரசர் கண்ணதாசன். இன்னொரு கூடுதல் தகவல் வந்து தமிழ்நாட்டின் முதல் அரசவை கவிஞர் வந்து நாமக்கல் கவிஞர்னு சொல்லக்கூடிய ராமலிங்கனார் இருக்கார்ல, அவருக்கு அடுத்ததாக அரசவை கவிஞராக அரியணையில் ஏற்றப்பட்டவர் வந்து கவியரசர் கண்ணதாசன் தான். நினைவில் வச்சிங்க. அவருடைய இயற்பெயர் என்ன? முத்தையா. அடுத்து 47வது கேள்வி. தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்று அழைக்கப்படுபவர் யார்?
தமிழ் நாடக தலைமை ஆசிரியர். தலைமை ஆசிரியர் அப்படின்னு சொல்றது யாருன்னு கேட்டா சங்கரதாசு சுவாமிகள் தான். தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் அப்படிங்கிறவரு சங்கரதாசு சுவாமிகள். அடுத்து 48வது கேள்வி. சிறுகதை பிரம்மா என அழைக்கப்படும் தமிழ் எழுத்தாளர் யார்? சிறுகதை பிரம்மா அப்படின்னு யார சொல்றோம்னா, இங்க நம்ம அந்த ஆப்ஷனை பாருங்களேன், 4 ஆப்ஷனை பாருங்களேன். கூப்பா ராஜகோபாலன் இருக்காரா, அவரை நம்ம ஏற்கனவே பார்த்தோமா? என்ன பார்த்தோம்? சிறுகதையின் சிறுகதையின் ஆசான் அப்படின்னு பார்த்தோம். ஓகே. அடுத்து யார் இருக்கா? கி ராஜநாராயணன் இருக்கான். அவரை நம்ம யாரை பார்த்தோம்? கரிசல் இலக்கியத்தின் தந்தை பார்த்தோமா? அடுத்தது புதுமை பித்தன், அவர் என்னன்னு பார்த்தோம்? சிறுகதையின் மன்னன் அப்படின்னு பார்த்தோம். இங்க என்ன கேட்குறாங்க? சிறுகதை பிரம்மா அப்படின்னு கேட்குறாங்க. சிறுகதை பிரம்மா யாருன்னு கேட்டா ஜெயகாந்தன் தான். இவருடைய கதைகள் எல்லாம் அவ்வளவு அற்புதமா இருக்கும். குருபீடம், ஒரு பிடிச்சோறு, இந்த புது செருப்பு கடிக்கும்னு ஒரு சிறுகதை, அற்புதமான கதை. இதெல்லாம் புது செருப்பு கடிக்கும், இந்த கதையெல்லாம் நீங்க வாசிக்க வேண்டிய சிறுகதைகள் தான். அதனாலதான் இவர் வந்து சிறுகதை பிரம்மா அப்படின்னு சொல்றோம். இவர் சாதாரண சிறுகதையாளர் மட்டும் கிடையாதுங்க. இவர் வந்து இவர் எழுதிய நாவல்களை அப்படியே திரைப்படங்களா மாத்தினார். உன்னை போல் ஒருவன்னு நாவல் எழுதினாரு. அந்த நாவலை அப்படியே சினிமாவை எடுத்தார், இவரே போய் எடுத்தார். சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்னு இவர் நாவல் எழுதுறாரு, அதே தலைப்புல சினிமாவில் போய் எழுதுறாரு. சில நேரங்களில் சில மனிதர்கள்னு. அடுத்தது சினிமாவுக்கு போன சித்தாளன்னு ஒரு நாவல் எழுதுறாரு, இதையே கொண்டு படமா எடுக்கிறார். இப்படி இருக்காரு பாருங்க. படைப்பாளிகள்லாம் சாதாரணமான ஆட்கள் நினைச்சுக்கோங்க. ஏதோ ஜெயகாந்தா ஏதோ ஒரு கதை எழுதியிருக்காரு அப்படின்னு நினைச்சுக்க கூடாது நம்ம. இன்னும் சொல்ல போனா அந்த உன்னை போல் ஒருவன்லாம் அன்னைக்கு அது வந்து தேசிய விருது பெற்ற படம். படைப்பாளியா இருக்கிறாரு, நாவல் எழுதுறாரு, நாவலை அவரே சொந்தமா டைரக்ட் பண்றாரு, அந்த படத்துக்கு விருதும் வாங்குறாரு. எப்படிப்பட்ட ஆள் பாருங்க ஜெயகாந்தன். அதனாலதான் அவர் வந்து சிறுகதை பிரம்மா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 49வது கேள்வி. கவிஞர் சுரதாவின் இயற்பெயர் என்ன? ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ரைட். இந்த இடத்துல கவிஞர் சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன் தான். இவரது இயற்பெயர் வந்து ராசகோபாலன் தான். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு? சுப்பு ரத்தினதாசன் அப்படின்னு தன்னுடைய பெயரை வந்து இவர் வந்து பாரதிதாசனின் அடிமை. பாரதிதாசன் யாருக்கு அடிமை? பாரதியாருக்கு அடிமை. அப்படியே பாருங்களேன், பாரதிதாசன் பாரதியாருக்கு அடிமை. அதனாலதான் பாரதிதாசன் வச்சுக்கிட்டாரு. இந்த பாரதியார் யாருக்கு அடிமை அப்படின்னு பார்த்தா வந்து அவரு அடிமையா இல்ல, அவரு கண்ணதாசன் தான் கண்ணனுக்கு அடிமை. அதனாலதான் தன்னுடைய பேரை வந்து முத்தையாங்கிற பேரை வந்து கண்ணதாசன் அப்படின்னு மாத்திக்கிறாரு. நான் கண்ணனுக்கு தாசன், தாசன்னா அடிமைன்னு அர்த்தங்க. பாரதியார் வந்து கண்ணனை வந்து நண்பனா தான் நினைச்சுக்கிட்டார். கண்ணன் என் தோழன் அப்படின்னு அவர் வந்து பாடியிருப்பாரு. ரைட். அப்ப பாரதிதாசன் வந்து பாரதியினுடைய அடிமை. இந்த சுரதா வந்து பாரதிதாசனின் அடிமை. அதனாலதான் தன்னுடைய பேரை வந்து சுப்பு என்ன பண்றாரு? ராசகோபாலன்கிற இயற்பெயரை சுப்பு ரத்தினதாசன் அப்படின்னு வச்சுக்கிறாரு. அதுல இருக்கிற அந்த பேர் ரொம்ப பெருசா இருக்கிறதுனால அவர் என்ன பண்றாருன்னா அதை சுருக்கி சுப்புல இருக்கிற சு, ரத்தினத்துல இருக்கிற ர, தாசன்ல இருக்கிற தா, மூணையும் சு ர தா அப்படின்னு வச்சுக்கிட்டார், சுருக்கி வச்சுக்கிட்டார். இவரை வந்து நம்ம ஏற்கனவே என்ன எப்படிப்பட்ட கவிஞர்னு பார்த்தோம்? உவமை கவிஞர். ரொம்ப ரொம்ப முக்கியம். கவிஞர் சுரதா வந்து உவமை கவிஞர். இயற்பெயர் ராசகோபாலன். அடுத்து 50வது கேள்வி. திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களில் யாருடைய உரை சிறந்தது என போற்றப்படுகிறது அப்படின்னு பாக்குறோம். இங்க திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் இந்த 4 பேர் இருக்குல்ல, அதுல மணக்குடவர் ரொம்ப பழமையான அவருடைய உரைதான் முதல் உரை. அப்புறம் பரிமேலழகர், காளிங்கர் எல்லாமே எழுதுறாங்க. இதுல யாருடைய உரை வந்து எல்லா காலத்திலையும் பொருந்தி வரக்கூடிய அளவுல சிறந்த உரையாக இருந்தது அப்படின்னு பார்த்தா பரிமேலழகர், அப்படி அவரை தான் சொல்லுவாங்க. பரிமேலழகர் உரை, அவர் தான் வந்து அந்த உரை தான்
திருவள்ளுவர் ஒவ்வொரு திருக்குறளையும் எந்த நோக்கத்தில் எந்த மனசோட அவர் எழுதினாரா அதே அந்த உணர்வை நம்மள்கிட்ட கடத்தினவர் வந்து பரிமேலழகர் தான். அதனாலதான் அந்த உரை சிறந்த உரைன்னு சொல்றாங்க. இல்லைன்னா ஏன் அதை போய் சொல்ல போறாங்க? மணக்குடவரும் உரை எழுதியிருக்கிறார். முதல்ல எழுதினவர் அவர் தான். அவருடைய உரையை விட பிற்காலத்தில் எழுதின அவருக்கு அப்புறம் எழுதின பரிமேலழகருடைய உரை தான் சிறந்த உரைன்னு ஏன் சொல்றாங்கன்னா, அந்த உரை தான் படிக்கக்கூடிய வாசகர்களா இருக்கிற நமக்கு அந்த திருக்குறளை நம்ம கிட்ட நெருக்கமா கொண்டு சேர்க்குது. அதனாலதான் அப்படி சொல்றாங்க. ஓகேவா? புரிஞ்சுக்கணும் ஏன் சிறந்த உரை எழுதினாங்க. அப்ப மணக்குடவரை என்ன மோசமான உரை எழுதினார்னு நான் நினைத்து கொள்ள கூடாது. ரைட். நல்ல அந்த இந்த செஷனை நம்ம அற்புதமா நல்லபடியா முடிச்சிருக்கோம். ஏன்னா நல்ல இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. நம்ம 50 கேள்விதான் பார்த்திருப்போம்னு நினைச்சிருப்போம். ஆனா நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா இதுல இன்னும் ஒரு கூடுதலா ஒரு 10 கேள்வி 15 கேள்வி நம்ம கூடுதலாவே பார்த்திருப்போம். விரிவா பார்த்திருப்போம், விளக்கமாவும் பார்த்திருப்போம். சரி, ரைட். இந்த விரிவும் விளக்கமும் சில நேரங்களில் தேவைதான். அதை வந்து கடந்து போக முடியாது. அதனால வந்து இதை வந்து ஒரு சுகமான சுமையாக ஏற்றுக்கொண்டு கடந்துடணும். ஓகே, இப்போ நம்ம 50க்கு 50 பாயிண்ட் எடுத்துட்டோம். 100% வெற்றி அடைஞ்சிருக்கிறோம். இந்த வெற்றி எதிர்வரும் ஆசிரியர் தகுதி தேர்விலையும் தொடரும் என்ற வாழ்த்துதலை கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் மணிகணேசன்.